பதிவுத்துறையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படும் குற்றச்சாட்டை புறக்கணித்துள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அரசு விதிகளுக்குட்பட்டே பதவி உயர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பதிவுத்துறையில் 30 தகுதி வாய்ந்த மாவட்ட பதிவாளர்களை உள்ளடக்கி 2022-2023 ஆண்டுக்கான உதவி பதிவுத்துறை தலைவர் பதவிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டோர் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்றில் 2018 ஆண்டு வழங்கிய தீர்ப்பின்படி 1997-98 ஆண்டு முதல் வெளியிடப்பட்ட அனைத்து பதவி உயர்வு நியமனங்களும் இடஒதுக்கீடு விதிக்கு ஏற்ப திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள தமிழ்நாடு அரசு 2009-2010 முதல் 2019-2020 ஆண்டு வரையிலான மாவட்ட பதிவாளர் பட்டியல்கள் இடஒதுக்கீடு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டு அரசாணை மூலம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பட்டியலில் இடம்பெற்ற 131 மாவட்ட பதிவாளர்களில் தகுதி வாய்ந்த 30 அலுவலர்களுக்கே தற்காலிக தேர்ந்தோர் பட்டியலில் இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த உதவி பதிவுத்துறை தலைவர் பதவி உயர்வு பட்டியல் முற்றிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.